தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஃபாக்ஸ்கான் ஒரு 15,000 கோடி அளவுக்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய போகிறது, 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லி எக்ஸ் பதிவிட்டு இருக்கு. அடுத்த நாளே ஃபாக்ஸ்கான் நாங்க இந்த 15,000 கோடி புதிய முதலீடுன்னு சொல்லவே இல்லை, பேச்சுவார்த்தையில் அந்த விஷயம் இடம்பெறவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எக்ஸ் பதிவிட்டு இருந்து. ஒரு ஃபேக்சுவல் எரரோட ஃபால்ஸா நீங்க ஒன்னு கிளைம் பண்ணீங்கன்னா இம்மீடியட்டா எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அந்த கிளைமை மறுப்பாங்க. அதே போல ஃபாக்ஸ்கான் மறுத்து இருக்கிறது. இது தமிழக அரசுக்கு ஏற்பட்டு பின்னடைவு தான் பார்ப்ப. ரீசெண்டா விசாகப்பட்டினத்துல 1,33,000 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு கூகுள் சம்மதித்திருக்கிறது. அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பக்கத்துல இருக்க ஆந்திரம் ஈர்த்து இருக்கிறது. அந்த விஷயம் வெளியில வந்த உடனேயே பல பேர் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சந்திரபாபு நாயுடு கூகுள் அவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கிறார். அதன் மூலமா அந்த பகுதியில் 30,000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு ஏற்பட போகிறது. ஆனா நீங்க பறந்து ஏதோ நான் முதலீட்டை ஈர்க்கிறேன், அதற்காக வெளிநாட்டுக்கு போறேன் அது இதுங்கிறீங்க. நீங்க ஈர்த்தது என்ன? இத்தனைக்கு கூகுளுடைய CEO சுந்தர் பிச்சை தமிழகத்தை சேர்ந்தவர். அவரை உங்களால பயன்படுத்த முடியல, சந்திரபாபு நாயுடு எவ்வளவு சாமர்த்தியமா பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற டாக்ஸ் வர ஆரம்பிச்சு. இந்த கம்பாரிசன் போய்கொண்டு இருக்கிற போதே திடீர்னு டிஆர்பி ராஜா வச்ச கிளைம் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மறுத்து இருக்கிறது. இது அடுத்த பெரிய ப்ளோ.